மானத்தை உயிராக நினைக்கும் சேது சீமை உறவுகளே, நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவர் என சொந்த பந்தங்களே, தென் மாவட்டம் முழுவதும் ஒரு நாள் தவறாமல் இது போன்ற கூட்டங்களை நாங்க நடத்திக்கிட்டே வரோம். பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இன்று மன்னர்கள் ஆண்ட இந்த ராமநாதபுரம் மண்ணுல உங்க எல்லாத்தையும் சந்திச்சதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முக்கோணத்தோடு எந்த இடத்துலயும் ஒன்று சேர மாட்டார்கள், இந்த தேவமாறனாலே ஒன்று சேர மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பரிசல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை கடந்த 6 மாதங்களாக நாங்க உடைச்சிருக்கோம். நாங்க செல்லும் இடங்கள் எல்லாம் என்னுடைய மக்கள், பெண்கள், பெரியவர்கள் என தன்னெழுச்சியாக கூட்டத்துல கலந்துகிட்டு இருக்காங்க. யாரும் இந்த கூட்டத்துல கலந்துகிட்ட யாருமே 100 ரூபாய் 200 ரூபாய் நீங்க எல்லாரும் வாங்கிட்டு வரல. நீங்க தன்னுடைய இனத்தை சேர்ந்தவன் திருநெல்வேலியில இருந்து தூத்துக்குடியில இருந்து வர்றானே அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் இன உணர்வோடு தான் நீங்க இங்க கூடி இருக்கீங்க. நீங்க யாரும் பணத்துக்காண்டி இங்க வரல. ஏன்னா மத்த கட்சிகள் எல்லாம் 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் சேலைக்கும் வேட்டிக்கும் சேலைய வேட்டியும் பணத்தையும் கொடுத்து இந்த சமுதாயத்தை நாசம் பண்ணாங்க. ஆனா இந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் எந்த இடத்துல கூட்டம் போட்டாலும் தன்னெழுச்சா அந்த மக்கள் கூட்டம் கூடுறாங்க. நாங்களும் இரவு பகல் பார்க்காம போய்கிட்டே தான் இருக்கிறேன். என்னுடைய மக்களுடைய வரவேற்புல நான் மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். தேவர் அமரர் மூக்கேத்தருடைய ஆசையாலையும் எம்பெருமான் ஏழாமலை முருகன் பசுமன் முத்துராமலிங்கத்தவர் ஆசையாலையும் மானமே பெருதின வாழ்ந்த மருதுபாண்டியர்கள் ஆசையாலையும் இந்த சேதுமதி மன்னர்களுடைய ஆசையாலையும் வேலுநாச்சர் ஆசையாலையும் தான் இன்னைக்கு பல்வேறு இடங்களுக்கு நாங்க போய்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா சாதாரணமா இருந்தாலும் இப்படி எல்லாம் போய் ஊரா போய் பேச முடியாது. ஒரு நாள் இருக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஒரு இடத்துல நீங்க உட்கார்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும். ஆனா உங்க பிள்ளைகளை நாளைக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல பொய் வழக்குகளையோ ஏதாவது ஆபத்திலே கடந்து 2 வருஷம் 3 வருஷம் சிறைக்கு போயிட்டாங்க. நீங்க அந்த வேதனையை நீங்க பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் படப்படக்கூடாது. உங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும் தான் ஊரா கூட்டம் போடுறோம். நம்ம போயிருந்த கூட்டம் இப்ப என்ன தெரியுங்களா, தேர்தல் காண்டி கூட்டம் அப்படி கிடையாது. இத்தனை ஆண்டு காலம் தேர்தல் நடந்துச்சு. 6-7 வருஷமா தெருவா வீடு வீடா போய் கத்திக்கிட்டே தான் இருக்கு. பெண் பிள்ளைகளை இப்படி வளைங்க, ஆண் பிள்ளைகளை இப்படி வளைங்க, கஞ்சி அடிக்காங்க, தண்ணி அடிக்காதீங்க, பெட்ட தாய் தப்பன மதிங்க, அக்கா தங்கச்சி மேல பாசம் வைங்க, மனைவி மேல பாசம் வைங்கன்னு சொல்லி ஊரா போய் கத்தி இன்னைக்கு பலன் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலத்துல பொங்கல் திருவிழா வந்திருக்கு. பல்வேறு மாவட்டங்கள் பொங்கல் திருவிழா 3 நாள்ல மோசமான, அதாவது அங்கங்க சண்டைகள் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி போன் வரும். தேவமாட்டு இந்த வருஷம் வரவே இல்லை. நான் சந்தோஷப்பட்டேன். 2 போன் தான் வந்துச்சு. அப்ப நான் ஊரா நடந்துட்டுல ஊரா குடிச்சிட்டு நீ வம்பளுத்துறாத, நீ பேசிடாத, தாய் தங்கையோட இருக்க முடியாது, அக்கா தங்கி இருக்க முடியாது, நீ ஜெயிலுக்கு போயிருவப்பா, அவன் வேலை போயிரும், இப்படி எல்லாம் சொல்லி பேசி இதுல பலன் கிடைச்சிருக்கு. அதனாலதான் உங்களெல்லாம் ஒரே இடத்துல அமர வச்சு நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிதான் ஊரா வந்திருக்காங்க. நீங்க பக்கத்துல இருந்து வந்திருப்பீங்க. நான் கிட்டத்தட்ட 250 மீட்டர் 300 கிலோமீட்டர் வந்திருக்கேன் உங்களை பார்க்க. எதுக்குன்னா உங்களை வச்சு இங்க இருந்து அரசு பண்ணிட்டு நீங்களே என் பின்னாடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தேசிய கட்சி திராவிட கட்சியில கொண்டு விக்கிறதுக்கு இல்ல, அடமானம் வைக்க இல்ல. ஒரு கூட்டம் போட்டு இதுல 500-1000 தேவமார்கள் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அப்ப இந்த முக்கோணத்தூர் சமுதாயம் இந்த எசகராஜா பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நாளைக்கு இந்த மாவட்டத்துல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த மக்களுக்கு ஒரு ஆபத்துனா எசகராஜா வந்தாங்கன்னா ஒட்டுமொத்த முக்கோணத்தூர் வருவாங்கிற ஒரு நம்பிக்கை தான். அதுக்கு தான் கூட்டம் கொடுத்தோம். புரியுதுல? லெட்டர்பேட் கட்சி வச்சிருவேன் அவன அடையாளமே இருக்காது. அவன் போய் இன்னைக்கு பல்வேறு கட்சி தலைவர்களை சந்திச்சு பணம் வாங்குறான். புரியுதுல? அந்த வரிசையில் உள்ள நான் கிடையாது. நான் எந்தெந்த கூட்டம்லாம் எனக்கு வருதோ அந்த கூட்டத்தை வச்சு இந்த சமுதாயத்தை எப்படி காப்பாத்த, அதுல பிறந்த பெண் பிள்ளைகளை எப்படி காப்பாத்த, இன்னைக்கு படிச்சுட்டு இன்னைக்கு அரசு உத்தியோகத்துக்கு போனாலும் இன்னைக்கு தேவமாறு வேலை பார்க்க முடியல. இன்னைக்கு தேவமாறு ஒரு சப் இன்ஸ்பெக்டரா கூட வேலை பார்க்க முடியல. காவல்துறைக்கு போனாலும் தேவமாறு வேலை பார்க்க முடியல. ஏன்னா அவன் தேவமாறு அப்படின்னு சொல்லி அங்க டார்ச்சர் பண்றான். எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா சாதியில பிறந்த அரசியல்வாதிகளும் அவன் சாதிக்கு உதவி செய்யறான். அவன் மந்திரி அவன் சாதிக்கு உதவி பண்றான். தேவமாற பிறந்த மந்திரியோ எம்எல்ஏ நமக்கு உதவி பண்ண முடியானே அப்படிங்கறத ஊரா சொல்லி வரோம். ஏன்னா தேவமாற பிறந்த மந்திரிகள் இந்த சமூகத்துல பிறந்ததுக்கு சொல்லிதான் திமுக அதிமுக சீட்டு கொடுத்திருக்கு. அவங்க இந்த காரியத்தை ஒழுங்கா செஞ்சிருந்தாங்க அப்படின்னா நம்மளை காப்பாத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம சமூகத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் உயர் அதிகாரிகள் ஆயிருப்பாங்க. இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் இருந்து இன்னைக்கு டிஎஸ்பி ஆக முடியல. ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் இருந்தாலும் இன்னைக்கு டிஎஸ்பி ஆக முடியும். எதுக்கு தெரியுமா? தேவமாறு மண்ணு ராமநாதபுரம் தேவமாறு நாங்க அப்படி ஆண்டோம் இப்படி ஆண்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுதோம்ல. இந்த மண்ணை ஆண்ட, இந்த மண்ணுக்கு நிலம் கொடுத்த, ஆஸ்பத்திரி கொடுத்த, பேருந்து கொடுத்த, இங்க உள்ள வாழ்றதுக்கு மக்கள் வாழ்றதுக்கு இடம் கொடுத்ததே சேதுபதி மன்னர்கள். அந்த சேதுபதி மன்னரோட அந்த மன்னருக்கு நம்மளால ஒரு மணிமண்டபம் வாங்கி கொடுக்க முடியுதா? மணிமண்டபம் வாங்கி கொடுக்க முடிஞ்சதா நம்மளால? ஏன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல. உங்களுக்கு என்ன, காலையில அடைஞ்சா விடிஞ்சா சாயந்தரம் வேலைக்கு போனோமா, காலையில வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா அப்படின்னு போறீங்க. அப்படி போனாச்சுன்னா எப்படி உங்க பிள்ளைகளோட வருங்கால பிள்ளைகளுடைய பாதுகாப்பு உதவி செய்வீங்க? யாருக்காண்டி ஒழிக்கும்? நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க வைக்கணும். நம்ம அப்ப எல்லாரும் உணர்வோடு
பாக்குறீங்க நம்ம ஆபத்து நமக்கு என்ன நடந்துட்டு இருக்கு. நம்ம பிள்ளைகளை வந்து இன்னைக்கு காதலிக்க முடியும்னு சொல்லி ஒரு பிள்ளைய கொலை செஞ்சான். காதலிக்க முடியும்னு சொல்லி கழுத்துல துப்பட்டா போட்டு கொல்றான். பள்ளி விட்டு போன பையன் 13 வயசு பையன் தலையில வெட்டி கொல்றான். அவன் தேவமாருன்னு சொல்லி யாருக்காவது அந்த பாசம் உணர்வு இருக்கா? எங்க திருநெல்வேலியில் நடந்துச்சு, கன்னியாகுமரி நடந்துச்சு அப்படி நினைக்காங்க. எங்க செத்தாலும் அவன் தேவமாரு அப்படின்னு சொல்லி நினைங்க. உங்களுக்கு அந்த பாசம் இருக்கணும். நான் பாசம் இருக்க அங்க இருந்து இங்க வந்திருக்கேன், உங்களை விட்டு கொடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த மக்களை காசு கொடுத்து வம்பாக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லி நாம நேரடியா வந்து பிரச்சனைகள் என்ன, நம்ம சமூகத்தை என்ன பிரச்சனை நடக்கு, ஏது நடக்கு, இதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நினைக்கணும். ஏன்னா அப்பதான் நீங்க கொதிச்சிருந்து நீங்க மனசார நினைச்சு அதுக்கு ஒரு அறிக்கை விட்டாதான் தமிழ்நாடு பயப்படும். ஒரு தேவமாருக்கு ஒரு மூலையில கன்னியாகுமரியில ஒரு தேவமாருக்கு ஒரு பிரச்சனாலும் ராமநாதபுரம் வரைக்கும் அது வந்து எதிரொலிக்கும். அந்த மக்கள் விட மாட்டாங்க, அந்த மக்கள் ரோட்டுக்கு வருவாங்க, போராடுவாங்க அப்படிங்கிற என்ன அரசாங்கத்துக்கு இருக்கணும். எங்கேயாவது ஒருத்தவங்க அடிச்சு கொண்டுட்டா அப்படி பண்ணிட்டா நம்ம அமைதியா இருக்க கூடாது. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா இந்த ராமநாதபுரம் மண்ணுக்குன்னு சொல்லி இது வரைக்கும் எதுவுமே செய்யல. இந்த ஊர் இந்த மண்ணு வந்து வறண்ட பூமி கிடையாது. இந்த ஊரு இந்த மண்ணு வந்து வறண்ட பூமி கிடையாது. ஆனா ராமநாதபுரம் வறண்ட பூமிமா. நீர் மேலாண்மையை நம்ம உருவாக்காம இருந்தாலும் நமக்கு சொல்லி கொடுக்கல. நம்ம முன்னோர்கள் இருந்தாங்க பத்தியா, அவங்க நமக்கு சொல்லி கொடுக்கல. மழை பெஞ்சா அந்த மழை நீரை சேமிக்கணுமே, அதை வச்சு இன்னைக்கு நம்ம அந்த குளங்கள் எல்லாம் தூர் வரணுமே, இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கல. நம்ம மேடல ஏறின உடனே நம்ம ஆளுக்கு தலைவர்கள் பூரா என்ன சொல்லிட்டாங்க, நம்ம ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை நம்ம அப்படி இப்படின்னு சொல்லி நமக்கு வீரத்தை சொல்லி வீர ஆட்டோமேட்டிக் தேவமாட்டம் உண்டு. நாம இப்ப விவேகமா இருந்து நம்ம பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற போறோம், பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போறோம், நம்ம பாதுகாப்பு என்ன, அதைத்தான் நான் சொல்றேன். மேடல் அண்ணன் எல்லாரும் சொன்னாங்க, வந்த எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஆக்கிரணும், அது அவங்களுடைய ஆசை. மேடைக்கு மேடை நானும் பல மேடல சொல்லிட்டேன். இப்ப கடைசி மேடல கூட சொன்னேன். ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும். நம்ம சமுதாய மக்களுக்கு குரல் கொடுக்காது. ஆனா நான் உங்களுக்கு உழைச்சிட்டு இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு உண்மையா இருக்கிறதுனாலையும் என்னை ஒரு இடத்துல உருவாக்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? அதையும் நான் கண்ணடிச்சுட்டு தான் இருக்கிறேன். எனக்கு அதிகாரத்தை கொடுத்தா இவன் சமரசம் இல்லாம போராடுவான் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நீங்க எல்லாம் ஒற்றுமையா ஒரே இடத்துல 1 லட்சம் தேவமாரி இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த 1 லட்சம் ஓட்டு நீங்க ஒன்போட போட்டீங்கன்னா நான் எம்எல்ஏ ஆயிருவேன். ஆனா நீங்க அதிமுக திமுக பிஜேபி சொல்லி பிரிஞ்சிருப்பீங்க. அப்ப நான் ஜெயிக்க முடியாது. ஏன்னா குறிப்பிட்ட ஒரு சமுதாய மக்கள் எனக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். புரியுதுல? எனக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் தேர்தல் நேரத்துல கூட என் சமுதாயத்தை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கேன். வரலாற்றை திருவிழா பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் எதுக்காண்டி? உங்களுக்காண்டிதான். இந்த மண்ணை எப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்கார மண்ணு. ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா? எதையாவது பேர் வச்சாங்களா? இந்த மருத்துவமனைக்கு பேர் வச்சிருக்காங்களா? அப்ப ஏன் உங்களுக்கு அந்த கோபம் வரல? நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு நான் வருத்தப்படுறேன். நான் காதர் பாசா முத்துராமணி என்ன மாவட்ட செயலாளர் இருக்காரு, அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலையே அப்படின்னு நான் வேதனைப்படுறேன், நான் வருத்தப்படுறேன். அப்ப இந்த மண்ணை ஆண்ட இந்த மண்ணுக்கு சொந்தக்கார மக்கள் இந்த வரலாறு வந்து திருடு போய்கிட்டு இருக்கு, அழிச்சுக்கிட்டு இருக்காங்களே. அப்ப இந்த சேதுபதி மன்னர்களுடைய பெயர்கள் இந்த ராமநாதபுரம் சூட்டணுமே, அனைத்து இடங்கள்ல இருக்கணுமே, அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் தெரியணுமே, அதுல பள்ளிக்கூடத்துல அந்த புத்தகத்துல அந்த பாட புத்தகத்துல சேர்க்கணுமே, அந்த வரலாறு எல்லாம் படிக்கணும். அதெல்லாம் நம்ம தான் சொல்லணும். அது வந்து இவங்க அரசாங்கத்துல இருக்காங்க. அவங்க நினைச்சா முதல்வர் செஞ்சிருப்பாரு. முதல்வர்கிட்ட சொல்லதுக்கு ஆள் இல்லையே. முதல்வர்கிட்ட தேவமாருடைய மந்திரியோ தேவமார் எம்எல்ஏவோ நேர போனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, மொத்த சமுதாயமும் என் பின்னாடிதான் இருக்கு, நான் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க, ஒரு கவலையும் படாங்க அப்படிங்க மட்டும் தான் சொல்லுவாங்க. ஐயா என் சமுதாய மக்கள் இப்படி இருக்கு, இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம ரிபேர் முத்துராமலிங்க பேரை சூட்டல, அவருக்கான மரியாதை நம்ம கொடுக்கல, அப்புறம் ஓட்டு கேட்டு போனோம்னா நம்மளை தூக்கி போட்டு மிதிப்பாங்கய்யா அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா? யார் சொல்லணும்? திமுக உள்ளவங்களும் அதிமுக உள்ளவங்களும் பிஜேபி உள்ளவங்களும் சொல்லணும். தேர்தல் நேரத்தில் மட்டும் தேவமாறு வேணும். இந்த நாடு அடிமையாக கிடக்கும் போது இந்த நாட்டை மீட்டு கொடுத்த பரம்பரை, இந்த நாட்டுக்காண்டி உசுறு விட்ட பரம்பரை. இன்னைக்கு ஒரு கோயில் சரி குளங்கள் சரி அதுக்கு உசுறு விட குடிக்க தேவமாறு தான். நல்லா நீங்க பாத்திருப்பியா திருப்பரங்குன்றத்துல தீமை ஏற்ற முடியல, அந்த தீமை ஏற்ற முடியலன்னு எல்லாரும் போராட்டம் நடத்தினாங்க. எல்லாரும் போராட்டம் நடத்தினா எல்லா கட்சியும் வந்து போராட்டம் நடத்திட்டு போயிட்டு திருப்பரங்குன்றத்துல நம்ம தீபை ஏத்த முடியலன்னு எல்லா கட்சியும் போராட்டம் நடந்துச்சு. எல்லாரும் குரல் பதி தான் விட்டாங்க, எல்லாரும் வீடியோ பதி தான் விட்டாங்க. ஆனா தீபை ஏத்த முடியலன்னு சொல்லி தன்னுடைய உடல்ல தீபத்தை ஏத்தி தீ குளிச்சு செத்துட்டு தேவமாறு. அப்படின்னா நாடுனாலும் சரி, இந்த மண்ணுனாலும் சரி, கலாச்சாரம் சரி, கோயிலை காப்பாத்தினாலும் சரி, உசுறு விடுத்து தேவமாறு. இந்த திருமணத்திற்கு முன்னோர்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்ல, மன்னர்கள் மரியாதை இல்ல. நாம இனிமே வரலாறு படைக்க போறோம். நம்ம வரலாறு படிக்க வேண்டாம். நமக்கு தான் வாங்கியிருக்க கடன் அடைக்கிறதுக்கு நேரம் கரெக்டா இருக்கு. நம்மள அந்த மாதிரி மாத்திட்டாங்களே, நம்மள தினக்கூலியா மாத்திட்டாங்களே, இந்த ஆண்ட பரம்பரையை தினக்கூலியா மாத்திட்டாங்க. அப்ப அந்த வருத்தம் உங்களுக்கு ஏன் இல்ல?
தேர்தல்ல நம்ம எப்படி இருக்கணும், என்ன சொல்லி ஓட்டு கேட்டு போனாங்க, என்ன கோரிக்கை நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுங்க. ஓட்டுக்கு பணம் கொடுப்பான், அதுல மாட்டுக்கத்தே கிடையாது. அது 2000 3000 வந்து அது உங்க பணம், உங்க வரி பணம், உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம், அதை நீங்க வாங்கிக்கோங்க. அதுல மாட்டுக்கத்தே கிடையாது. பணம் எல்லாம் நீங்க யாரும் வாங்காம இருக்கீங்க. ஓட்டுக்கு அவங்க தந்தா இவங்க தந்தா. எங்க ஐயா முத்துராமலிங்கத்தில் சொல்லியிருக்காரு, ஓட்டுக்கு பணம் வேணும் பாவின்னு சொல்லி. உங்களுக்கு அதெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். அது முத்துராமலிங்கத்தர் காலத்துல எல்லாரும் நேர்மையா இருந்தா நியாயமா இருந்தா. இப்ப இருக்கிறவங்க பூரா கொலை பண்றவன் கொள்ளையடிக்கிறவன் தான் நீங்க வந்து அரசியல் இருக்கிறான். அதனால உங்க பணத்தை நீங்க வாங்கிக்கோங்க. ஆனா ஓட்டு வந்து இவன் பார்க்கணும், இவன் நமக்கு செய்வானா, செஞ்சானா, ஏற்கனவே பண்ணானா, நமக்கு ரோடு போட்டானா, நம்ம பிள்ளைகளுக்கு கேட்டதை செஞ்சானா, அந்த வந்து நம்ம இடத்துல ஒரு சத்துணவு கூட திறந்தானா, நமக்கான கோரிக்கையை நிறைவேற்றாலும் பாருங்க. வந்த உடனே எந்த கட்சி வருது, அவங்க எவ்வளவு தராங்க, 2000 கொடுத்தாங்களா, அப்ப திமுக 3000 கொடுப்பாங்களா அப்படிங்கிற பேச்சை விடுங்க. உங்களுக்கு பணம் வரும். தேர்தலுக்கு வந்து உங்களுக்கு பணம் தராம யாரும் ஓட்டெல்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு பணம் வரும். அந்த பணத்தை பத்தி சிந்திக்காம வீட்டுல உட்கார்ந்து நமக்கான கோரிக்கைகள் நிறைவேறிச்சா, நீங்க பெண் பிள்ளைகளா கேட்கணும். நீங்க பெண் பிள்ளைகளா என்ன கேட்கணும்ல, சேதுபதி மன்னர்களுடைய பெயரை ஏன் வைக்கல, திரிவேல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களுக்கு ஏன் மணிமண்டபம் திறக்கல அப்படின்னு கேட்கணும். இது அரசாங்க இடமா, இது அரசாங்க இடமான்னு கேட்கிறேன். இது சேதுபதி மன்னர்களுடைய வாழ்ந்த பூமி. சேதுபதி மன்னர்கள் இலவசமா பிச்சை போட்ட பகுதி அரசாங்கத்துக்கு. ஆனா நான் உன்கிட்ட பிச்சை எடுக்க வேண்டியிருக்கு, நான் உன்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. நான் இந்த ராமநாதபுரத்துல வந்து லட்சக்கணக்கில் என்னுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் கடன் வாங்கியோ காட்சி வாங்கியோ மீட்டிங் போட்டு நான் சொல்ல வேண்டியிருக்கு அரசாங்கத்துக்கு. அதனால நான் இந்த அரசாங்கத்துக்கு சொல்றேன், வர தேர்தலுக்குள்ள ஒரு அறிக்கையை நீங்க விடணும். எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒட்டுமொத்த முக்கோணத்திற்கு நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒண்ணுதான். உங்க மாவட்டத்தில் உள்ள எல்லாத்தையும் நீங்க உணர்ந்துக்கோங்க. நாளைக்கு இந்த நான் பேசுற வீடியோவை நீங்க தமிழ்நாடு ஊரா பாப்பீங்க. தேர்தலுக்குள்ள முத்துராமலிங்க தேவர், முத்துராமலிங்க சேதுபதி அவர்களுக்கு மணிமண்டபம் நாங்க அறிவிப்போம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில இருக்கணும் நினைங்க. திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, அந்த தேர்தல் அறிக்கையில இருக்கணும். அப்பதான் சொல்லுங்க. இதெல்லாம் சாதாரணம் கிடையாது. ஒண்ணுமே இல்லாம ஒரு இதை உருவாக்கி நாங்க தான் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்கு. இன்னைக்கு இந்த மண்ணுக்காண்டி உசுர விட்ட பரம்பரை நீங்க யாருன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான். நீங்க யாரு, இன்னைக்கு ஊழல் இருக்கு, நீங்க எல்லா துறையிலும் ஊழல். ஆனா தன்னுடைய மருமகன் 2 பொட்டப்பள்ளியை கட்டி கொடுத்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சும் பாஸ்கர சேதுபதி அவர்கள் ஒரு சிவனடியார்ட்ட 4 காசு, 4 சரி நம்ம மாமனார் இந்த மாதிரி நம்ம ஒரு 4 அந்த போட்டுக்கு, அதாவது ராமநாதபுரம் சுவாமிகளை தரிசிக்க வருபவர்களுக்கு வந்து படகு இலவசமா விடுதாரு. யாரு, பாஸ்கர சேதுபதி. அதுக்கு தலைமை பொறுப்பு, அதுக்கு வந்து அதை பொறுப்பு வைக்கக்கூடிய தன்னுடைய மருமகனை, அந்த 2 மகள் இருக்காரு, 2 மகளை அவரு கொடுத்திருக்காரு. அந்த வல்லாளத்தேவனுக்கு 2 மகளையும் கொடுத்திருக்காரு. சரி டிக்கெட் போடுமே, ஒரு 4 போட்டா நம்ம அரசாங்கம் வந்து கொஞ்சம் பொருளாதாரம் நல்லா இருக்குமே சொல்லி நல்ல எண்ணத்தோட தான் போட்டார். ஆனா ஒரு சிவனடியார் வந்து நான் சிவனை பார்ப்பதற்கு நான் பணம் கட்டி தான் பார்க்க வேண்டியிருக்கு மண்ணா அப்படின்னு பாஸ்கர சேதுபதி சொன்ன உடனே தான் 2 பொட்டப்புள்ளிய பெண் புள்ளிய கொடுத்திருக்கமே, அவ விதவி ஆயிடுவாள செத்து போயிடுவாள் நினைக்காம தன்னுடைய மருமகனையும் தலையை வெட்டினாரு பாஸ்கர சேதுபதி. அந்த வாரிசுகள் தான் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பத்தியா நீங்க நினைக்கிய நமக்கு இன்னாரு மனைவி, இன்னாரு மகா, இன்னாரு இது அவ எங்க அப்பா என்ன பண்ணுது, எங்க அப்பா வந்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு, எங்க அப்பா அரசியல் இருக்கு அப்படி நினைக்காங்க. நாம முன்னால யாரு உங்களை யாராவது கேட்க முடியுமா? எவனு கேட்டாலும் ராமநாடு மண்ணுல எவன் கேட்டாலும் சொல்லுங்க, நீ நிக்கிற மண்ணு என் மண்ணுடா, நான் கொடுத்த மண்ணுடா, என் முப்பாட்டம் கொடுத்த மண்ணு சொல்லுங்க. இந்த மண்ணு நம்ம மண்ணு. அதெல்லாம் நீங்க வந்து உணர்ந்துக்கிடணும். அப்பேற்பட்ட தன்னுடைய மகளை 2 மகளும் கணவன் இறந்து விட்டான்னு தெரிஞ்ச உடனே அக்காலும் தங்கச்சி இறந்து போயிட்டாங்க. அதனாலதான் நீங்க அக்கா மடம் தங்கச்சி மடம், புரியல? இப்பேற்பட்ட மண்ணு, இப்பேற்பட்ட வம்சம். நீங்க இந்த வம்சத்துல பிறந்துட்டு கண்டவங்கிட்ட போய் நின்றுட்டு ஆமா ஓட்டுக்கு அவ்வளவு கிடைக்குமா இவ்வளவு கிடைக்குமா அப்படிங்கிற பேச்சை நீங்க விட்டுருங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா, பெண் பிள்ளைகளை பாதுகாப்ப நான் ஊரா போய் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இங்க பெண்கள் அதிகம் இருக்கிறதுனால நான் சொல்றேன். சமூக வலைதளங்கள்ல இன்ஸ்டாகிராம்கள் எல்லாம் ஒரு சில, அதாவது நீங்க நல்லவன் கிடையாது, நான் சாதியை மட்டும் சொல்றதுன்னு நினைக்காதீங்க. எல்லா சாதியிலையும் கெட்டவன் இருக்கான், புரியுதுல? நம்ம சாதியிலும் கெட்டவன் இருக்கிறான். நம்ம சாதியிலையும் கஞ்சா அடிக்கிறவர் இருக்கான், பீட்டு அடிக்கிறவர் இருக்கான், வந்து சீரட் அடிக்கிறவர் இருக்கான், தண்ணி அடிக்கிறவர் இருக்கான், ஒரு ஒண்ணுக்கு ஆவாரம் கூட இருக்கிறான். எல்லா சாதியிலும் இருக்கிறான். ஆனா பெத்த பிள்ளைய பொட்ட பிள்ளைய பார்த்து கவனமா வந்து கட்டி கொடுங்க. பெண் பிள்ளையில செல்போன் ஆராய்ஞ்சு பாருங்க. அதை பெண் பிள்ளையில நம்புங்க. அதுல மாட்டு கத்து கிடையாது. ஆனா பெண் பிள்ளைகிட்ட சொல்லுங்க, மானந்தான் உசுரோட வாழக்கூடிய சமுதாயமா நம்ம குடும்பம். ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவதுன்னா நம்ம அவ்வளவு தற்கொலை பண்ணிக்கிடுவோமா? நீதான் குலதெய்வம், உன்னைதான் நான் வந்து குலதெய்வமா வந்து வாழ வைக்கணுமா, நாங்க நினைக்கமா அப்படின்னு பேசி பழகுங்க. பெண் பிள்ளைகிட்ட அன்பை
காட்டுங்க. ஆண்களும் சொல்றேன், இளைஞர்களும் சொல்றேன், பெண் பிள்ளைகள்கிட்ட, தாயிட்ட, தங்கிட்ட, அக்கா தங்கச்சிட்ட அன்போட நீங்க நடந்துங்க. அது அன்பை நீங்க காட்டிட்டாலே எந்த பிரச்சனையும் இல்லையா. ஒரு வீட்டுல நீங்க அன்பு காட்டாம நீங்க இருக்கிறதுனால தான் பிரச்சனை. அதனால சொல்றோம்னா அன்பை காட்டுங்க. பிள்ளைகிட்ட, பொட்ட பிள்ளைகிட்ட கேளுங்க, என்னமா வேணும் உனக்கு, என்னமா செய்யணும் அப்படின்னு சொல்லி தாய் தகப்ப உட்கார்ந்து பேசுங்க. தகப்ப உட்கார்ந்து பேசுங்க. கரண்ட் மாதிரி உள்ள காலத்துல நம்ம பெண் பிள்ளைகளை பார்க்காம போக கூடாது. அதனால பெண் பிள்ளைகளை மட்டும் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பெண் பிள்ளைகள் விஷயம் தான் ஒரு சில இது ஒவ்வொரு குடும்பம் இன்னைக்கு அழிஞ்சு போயிருக்கு. அதனால சொல்றேன். அதனால பொட்ட பிள்ளைகளை ரொம்ப கவனம் வச்சுக்க. நான் உண்மையிலே மனசார சொல்றேன், இந்த வருங்காலத்துல இந்த ஆண் பிள்ளைகளோட இந்த பெண் பிள்ளைகள் தான் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற போகுது. அதோட படிக்க வைங்க. இந்த பெண் பிள்ளைகளை படிக்க வச்சுன்னா நாளைக்கு IAS, IPS நீதிபதி ஆவா, அவன் இந்த சமூகத்தை காப்பாத்துவா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா கல்லர், மறவர், அகமடையர் நம்ம நிறைஞ்சிருக்கிறோம். கல்லர், மறவர், அகமடையர் நம்ம நிறைஞ்சிருக்கோம். எந்த காரணத்துக்கும் நம்ம 3 பேருமே அண்ணன் தம்பி தான் அப்படின்னு நீங்க நினைக்கணும். நானும் பல இடங்களுக்கு போய் பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன். அந்த தேவமாறு, இந்த தேவமாறு அப்படிங்கிற வார்த்தையை பேசாதீங்க. நமக்கு குலதெய்வம் தான் வேற வேற, ஆனா இடங்கிறது ஒண்ணுதான். அது நம்ம தேவர்கள் தான், முக்குளத்தூர் தான் அப்படி நீங்க எல்லாரும் நினைக்கணும். இன்னைக்கு சம்மந்தம் பண்ணியாச்சு. கல்லர், மறவர், அகமடையெல்லாம் நீங்க சம்மந்தம் பண்ணி நீங்க எல்லாம் நல்லபடியா போயாச்சு. இன்னமும் அவன் கல்லா, அவன் மரவா, அகமுடியான்னு சொல்லி சொல்லாதீங்க. நாம எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறதுனால உங்களுக்குன்னு ஒரு கதையை நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். அதாவது வந்து மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில இப்பதான் ராமநாட்டுல ஒரு பேப்பரை பார்த்து நான் படிக்க போறேன். இல்லைன்னா என் மனசுக்குள்ள பார்த்து தான் சொல்லுவேன். ஒரு காலத்துல இந்த ஒற்றுமையை மட்டும் சொல்லுதான் கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கோங்க. புரியுதுல? ஷார்ட்டா சொல்லி முடிச்சிருந்தேன். அந்த நமக்கான ஒற்றுமையை மட்டும் நான் சொல்றேன், அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு மன்னர் வந்து மிகப்பெரிய ராஜ்யத்தை கட்டி ஆண்டிருக்கான். அந்த மன்னனுக்கு என்ன 3 மகன். அந்த மன்னன் இறக்கும் தருவாயில இருக்கையில அந்த 3 மகனையும் கூப்பிட்டு, மகனே நான் சீக்கிரம் வந்து எனக்கு வயசாயிட்டு நான் இறந்துருவேன், இந்த ராஜ்யத்தை கட்டி ஆளணும் அப்படின்னு சொன்னா உங்க 3 பேருக்கு நான் ஒரு போட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட அரியணை பக்கத்துல அவங்க அந்த 3 பசங்களையும் கூப்பிட்டு அந்த 3 பேருக்கு என்ன பண்றாரு, வில்லுனா உங்களுக்கு தெரியுங்களா, அம்பு எழுதுற வில், அது இரும்பிலான வில். அந்த வில்ல வந்து யாரு, அதாவது கயிறு இல்லாதது, நான் கயிறு, அந்த கயிறு இல்லாத வில்லத்து நான் வந்து உங்களுக்கு ஒரு 3 நூல் கொடுப்பேன். ஆளுக்கு ஒவ்வொரு நூல் கொடுப்பேன். அந்த நூல்ல இந்த வில்லம்ப வளைச்சி, அந்த வில்லம்ப வளைச்சி அந்த கயிறு இருக்கிறேன், அந்த கயிறை வச்சு நீங்க வில்லம்ப வளைச்சு அம்பு யாரு அம்பு கரெக்டா செலுத்துறீங்களோ அவங்க தான் இந்த ராஜ்யத்தை ஆள முடியும்னு சொல்லி சொல்றாரு. ஒரு மகனுக்கு பருத்தி கயிறு கொடுக்காரு, பருத்தி நூல். புரியுதா? ஒரு மகனுக்கு சணல் நூல் கொடுக்காரு, ஒரு மகனுக்கு பட்டு நூல் கொடுக்காரு. என்ன பண்றாங்க, 3மே அந்துருது. பட்டு நூல் என்ன பண்ணுது, பட்டு நூல் உள்ளேயே விட முடியல. அதாவது எப்படின்னா வலிவீர் உங்களுக்கு தெரியும். அப்பா எப்படிப்பா இந்த நூலை வச்சு இந்த கயிறை வச்சு இந்த இவ்வளவு பெரிய வில்ல வளைக்க முடியாது, இவ்வளவு பெரிய வில்ல வளைக்க முடியாதுப்பா, இது உலகத்திலே கயிறு கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்பதான் டேய் முட்டாள்களா, அந்த 3 கயிறையும் ஒன்னா திரிச்சு முறிக்கேற்றிய வடம் மாதிரி மாத்துடா, அந்த வடத்தை வச்சு இந்த அம்பை செலுத்துடா அப்படின்னு சொல்லும் போது 3 பேரும் ஒன்னா அந்த 3 கயிறையும் எடுத்து ஒன்னா தூக்கி அந்த அம்பை எடுத்து செலுத்தி வெற்றி கண்டான். இதுல இருந்து என்ன தெரியுமா அவர் சொன்னார், இந்த 3 நூலும் தாண்டா கல்லர், மறவர், அகமுடையார். புரியுதுல? இந்த 3 கல்லர், மறவர் நாம தனித்தனியா அந்த வில்ல அந்த அவ்வளவு பெரிய வில் பவர், அந்த வில்லுன்னு எடுத்துடும்ல அதிகாரம், அந்த வில்லுன்னு அதிகாரம், அரசாங்கம் அதை வளைக்கணும், அந்த அதிகாரத்தை வளைக்கணும் அப்படின்னு சொன்னா நாம தனித்தனியா நூல் போட்டா செல்லாது. இந்த 3 நூல் ஒன்போல இருந்து அந்த வடம், கல்லர், மறவர், அகமுடையார், இந்த 3 ஒன்று சேர்ந்த ஒரு வடம், அதுதான் தேவர் இனம். புரியுதுல? அந்த மாதிரி நம்ம 3 பேர், நீங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் அந்த வில் என்கிற அந்த அதிகாரத்தை வளைக்க முடியும், அந்த அதிகாரத்தை நம்ம போய் உட்கார முடியும் அப்படின்னு அந்த கருத்துக்களுக்காண்டி தான் இதை பதிவு பண்றேன். பிரிச்சாலும் சூழ்ச்சி நடக்கு, நம்மளை எப்படியாவது பிரிச்சிடணும். கல்ல மரவ 3 பேரும் சேர்ந்துட்டா, கல்லனும் மரவனும் அகமுடையானும் 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்னா தமிழ்நாடு அரசியலே மாத்துவான். 1.5 கோடி ஓட்டுக்கிட்ட வந்துடும் நமக்கு. புரியுதா? 1.5 கோடி பேர் இன்னைக்கு ஜனநாயகம், இன்னைக்கு வந்து ஜனநாயகம் மன்னர்கள் ஆட்சி கிடையாது. இன்னைக்கு மன்னர்கள் யாருன்னா வாக்கு வங்கி தான். எந்த சமுதாயத்துக்கு அதிக வாக்குகள் இருக்கோ அவன் தான் அந்த நாட்டோட மன்னன், அவனை தான் அரசாங்கம் கெஞ்சும். புரியுதா? அதனால சொல்றேன், நாம இந்த 1.5 கோடி தேவமாறு ஒற்றுமையோட இருக்கணும். ஒற்றுமையோட இருந்து நம்ம அரசியல் பவரை மீண்டும் நம்ம அந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி நினைங்க. நாடாண்ட பரம்பரைய இன்னைக்கு அரசியல்ல நம்ம வந்து மிகப்பெரிய பவரா இருந்தோம். உங்க எல்லாத்துக்கும் தெரியுங்களா? அரசியல்ல இன்னைக்கு எடுத்துக்கிட்டா நம்ம பவரா இருந்தோம்ல, அப்ப நம்ம இன்னைக்கு ஓச்சிக்கிட்டது யாரு, நம்மள அரசியல அப்புறப்படுத்துறது யாருன்னு நம்ம நினைக்க வேண்டாமா? அப்ப இதெல்லாம் நீங்க நினைங்க. இதெல்லாம் ஊரா போய் சொல்லி இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு ஒண்ணு திரட்டிங்க. நான் வர சட்டமன்ற தேர்தல்ல நிப்படம் நிக்க மாட்டேன் தெரியாது. நான் வாழ்க்கை ஃபுல்லா நான் இறக்கும் வரைக்கும், நான் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், உங்க பிள்ளைகளை பாதுகாக்க
பாதுகாக்கணும். நீங்க படிச்சு வளைச்சு உங்க பசங்க நீங்க அனுப்புனீங்கன்னா அவனை பாதுகாப்பா நான் அரசு உத்தியோகத்துக்கு அனுப்பணும். இதைத்தான் நான் வாழ்க்கைக்குள்ள செய்ய போறேன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. தமிழ்நாடு முழு எஸ்சி எஸ்டி கேஸ் பிசிஆர் கேஸ் வந்து எஸ்சி எஸ்டி வழக்க நீங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வழக்குகளால நீங்க எத்தனையோ இளைஞர்கள் வந்து வாழ்க்கை குடும்பமா நாசமா போகுது. ஒவ்வொரு ஊரும் இன்னைக்கு பிசிஆர் கேஸால இன்னைக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். அந்த பிசிஆர் கேஸுக்கு ஒருத்தன் மதுரையில முந்தானத்து ஒருத்தன் சொல்றான், என்ன சொல்றான், அதை வலுப்படுத்தணும். காவல் நிலையங்கள் எல்லாமே ஆதிக்க சாதிகள் நிறைந்த காவல் நிலையமா இருக்கு. ஒருத்தன் சொல்றான் ஆதிக்க சாதிகள் நிறைந்த காவல் நிலையமா இருக்கு, அதனால அந்த வழக்குகள் எல்லாம் தண்டனைக்குள்ள ஆக இருக்கு. ஏன்னா பிசிஆர் கேஸ் போட்ட எல்லா கேஸுமே பொய் கேஸ் அப்படி நீதிமன்றம் ஒவ்வொரு கேஸையும் விடுதலை பண்ணுது. அதுக்கு அவன் சொல்றான், என்ன சொல்றான், ஆதிக்க சாதி நிறைந்த காவல்துறை அப்படின்னு சொல்லி சொல்றான். காவல்துறையில யாராவது சாதி பார்ப்பாங்களா? ஒரு சில பேர் பார்ப்பாங்க, ஒரு சில இன்ஸ்பெக்டர் பார்ப்பாங்க, ஒரு சில பேர் தான் பார்ப்பாங்களே தவிர எல்லாரும் பார்த்தா நாடு நாசமா போயிடும். இன்னைக்கு பாதுகாப்பா இருக்காது. அப்ப என்ன பண்றான், தண்டனை கொடுக்க மாட்டாங்க, தண்டனை வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்ப தண்டனை கொடுக்க மாட்டாங்க என்ன, அது பொய்யான வழக்கு, நீ பொய்யான அந்த வழக்கை கொடுக்குற அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், நீதிமன்றத்துக்கு தெரியும். அப்ப இந்த வழக்குகள்லாம் சிக்கனவங்களா இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்து எத்தனையோ பேர் பிசிஆர் கேஸுக்கு வருஷம் முழு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதனால பிள்ளைகளை பார்த்து கவனம், அந்த சட்டத்தெல்லாம் நாங்க உடைக்கணும். இப்படிதான் நான் வந்து உங்களை பாதுகாப்பா வச்சுதான் நான் தெருவா போய் பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே இந்த இடத்துல இந்த மேடையை கொடுத்த எனது பாசமிகு அண்ணன் முருகேச பாண்டியன் அவர்கள், முருகேசன் எல்லாம் சொல்லணும்னா ஏற்கனவே அவரை பத்தி பதிவு பண்ணிருப்பேன். அவர்லாம் இந்த சமுதாயத்துக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. இந்த இடத்துல இப்படி உங்களை எல்லாம் கூட்டி வச்சு உட்காரணும்னு அவசியமே கிடையாது. அவர் அந்த அளவுக்கு ஒரு பிசினஸ்மேன், ஒரு தொழிலதிபர். இந்த சமுதாயம் கஷ்டப்படுது, நாம ஒரு நல்ல நிலைமையில இருந்தாலும் இந்த சமுதாயம் நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கக்கூடியவர். அன்னைக்கு இடஒதுக்கீடுல எல்லாரும் வேதனைப்பட்டோம். 10.5 போயிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு இனிமேல் வேலை கிடைக்காது அப்படின்னு நம்ம நினைச்சோம். அந்த 10.5 கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 8-9 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி டெல்லியில சுப்ரீம் கோர்ட்ல போய் உடைச்சதுல அண்ணனுக்கு பங்கு இருக்கு. நான் கூட போனேன், என்னையும் கூட்டு போய் டெல்லியில போய் சுப்ரீம் கோர்ட்ல 7 நாள் கிடந்தோம். அத்தனை செலவு யார் பார்த்தா? முருகேசன் தான் பார்த்தாரு. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஒரு அரசு துறைக்கு இன்னைக்கு வேலைக்கு போறாங்கன்னா அதுல முருகேசனுடைய பணமும் இருக்கு, அவருடைய உழைப்பு இருக்கு. அந்த அளவுக்கு உங்க மண்ணுலயும் நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. ராமநாட்டுல மிகப்பெரிய ஒரு போராளியை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அதே போல அவரை சுற்றி உள்ள அனைவருமே சரி, அனைவரும் இன்னைக்கு ஒரு அண்ணன் எஸ்எம்டி பாத்தீங்கன்னா நீங்க திருப்பூர்ல இருந்து நீங்க அங்க இருந்தாலும் ஏதாவது தொழில் பண்ணிருப்பாரு. நீங்க கூட்டம் வந்துகிட்டே இருக்காரு பாருங்க. ஒரு சின்ன கூட்டம் சரி, கல்யாணம் சரி, காய்ச்சலும் சரி, சிகராஜா வாராரு, நானும் வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி சேகரன், முருகன் இப்படி பேர் அப்படி சொன்னா நிறைய பேர் சொல்லிருப்போம். அந்த அளவுக்கு இன்னைக்கு பாசமிகு சகோதரர் பசுமூன் நகர் சங்கர், இந்த பசுமூன் நகர்ல நமக்கு ஒரு போராளி கிடைச்சிருக்காரு. நான் சந்தோஷப்பட்டேன். எதுக்குன்னா ஓயாம நான் இங்க வர முடியாது. ஒரு பிரச்சனைனா நான் ஓயாம இங்க வந்து உங்களை வந்து பார்க்க முடியாது. அன்னைக்கு நைட்டு 12:30 மணிக்கு தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க ராமேஸ்வரம் போயிட்டு வரையில 12 மணிக்கு அந்த வண்டியை அடிச்சு உடைக்காங்க. வண்டி அடைச்சு உடைக்கும் பொழுது அவங்க ஆபத்துல இருக்காங்க. ஆபத்துக்கும் போது எனக்கு போன் வருது, அண்ணா ராமநாட்டுக்கு வந்தோம்னே, நாங்க திருப்பூர்ல இருந்து வந்திருக்கோம்னே, திருப்பூர்ல இருந்து நாங்க வரும்பொழுது ராமநாட்டுக்கு போயிட்டு வரையில ஒரு கும்பல் எங்களை அடிச்சிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லும் போது உடனே என்ன பண்றேன், போன் பண்றேன். நம்ம பாசமிகு சகோதரர் சங்கருக்கு அடிச்சு ஏன்னா எப்படியாவது போங்க, ஏன்னா நம்ம ஆளுகளை போது இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க. நான் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அந்த சமுதாயத்துல நல்லவங்க நிறைய இருக்காங்க. ஒவ்வொரு சமுதாயத்துல கெட்டவன் இருப்பான் பத்தியா, அவன் தாக்கிட்டான். ஆனா உடனடியா அத்தனை பேர் படையும் விட்டு அன்னைக்கு முருகேசன்ல இருந்து நம்ம டீம்ல இருந்து நம்ம உச்சிப்புடியில இருந்து எல்லாருமே அவ்வளவு விரும்பி அந்த இடத்துல போய் அந்த மக்களுக்கு பாதுகாப்பா பகலுக்குள்ள இருந்தாங்க. ராமநாடு எஸ்பிஐக்கு போன் பண்ணேன். ராமநாடு எஸ்பிஐக்கு போன் பண்ணி சிகராஜா நான் நடவடிக்கை எடுத்துட்டேன், ஸ்பாட்லயே வந்துட்டேன். ஏன்னா அவரு அன்னைக்கு தூங்கல. இன்னொன்னு நினைத்தனுமா, மிக சிறப்பான எஸ்பி, ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பி உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது மிக சிறப்பான ஒரு எஸ்பி, நல்ல மனிதர். வட மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்வியலையும் நம்மளுடைய கஷ்டத்தையும் வந்து புரிஞ்சவர். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க தயங்க மாட்டார். தப்புன்னு வந்துச்சுங்களா உடனே தட்டி கேட்பார். எல்லா மக்கள்கிட்டையும் கொஞ்சம் நான் கொஞ்சம் நியாயமா நடந்துட்டார். அவர் வந்ததுல இருந்து பொறுப்பை தந்து ராமநாட்டுல எனக்கு தெரிஞ்சு இத்தனை ஆண்டு காலத்துல மிகப்பெரிய லெவல்ல எந்த ஒரு வன்முறையோ பிரச்சனையோ கிடையாது. மிக சிறப்பான முறையில அவர் இந்த இடத்துல இருந்து பணி செஞ்சிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பி அவர்களுக்கும் காவல்துறைக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வருகின்ற 2026 தேர்தல்ல நீங்க எல்லாரும் விழிப்போடு நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கூட்டமே. தயவு செய்து நீங்க எல்லாரும் விழிப்போடுவீங்க. நான் அறிவிப்பு விடுவேன், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னை தினந்தோறும் நீங்க எல்லாரும் செல்போன்ல வீடுகள்ல பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அவ்வளவு பேருமே நீங்க பாத்துப்பீங்க. அதனால அது போன்ற ஒரு அறிவிப்பை நான் விரைவில் வந்து நான் பதிவிடுவேன். ஏத்தார் போல இந்த திருப்பு நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு நமக்கான கோரிக்கை கல்லர் மரவர் அகமுடியர் மூவரும் தேவமாறு அப்படி சர்டிபிகேட்டை எவன், அதாவது எந்த கட்சி அறிவிக்கோ அவங்களுக்கு வாக்களிக்கிறது என்னோட விருப்பம், அவங்க கூட சேரணுங்கிறது என்னோட விருப்பம். ஆனா அது தேர்தல் அறிக்கையில வரணும், அதுல எந்த ஒரு மாற்று கட்டு கிடையாது. நீ கல்லர் மரவர் அகமுடியர் வந்து தேவரை நீ அறிவிச்சிரு, அதுக்கப்புறம் இந்த
ஒட்டுமொத்த சமூகத்தை வச்சு இட ஒதுக்கீடு எப்படி வாங்கன்னு எங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? கோடிக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி இட ஒதுக்கீடு எப்படி வாங்கி சமூக மக்களை அரசு உத்தியத்திலே அதிகாரத்திலையும் நான் எப்படி வைப்பேன் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தமிழ்நாடு பிஎம்டி படைத்தளபதிகளை இன்னைக்கு நாங்க உருவாக்கிப்போம். எனக்கு கிடைச்ச போராளிகள் மாதிரி யாருக்குமே இன்னைக்கு வந்து கிடைக்கல. அந்த அளவுக்கு இன உணர்வோடு எல்லாரும் வந்திருக்காங்க. ஒவ்வொரு பணமும் தங்களுடைய உழைப்பு போட்டுதான் மேடம் யாருக்கிட்டையுமே போய் அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கவே இல்லை. நானுமே ஏன் கேட்க முடியுங்க? ஒருத்தர் சொல்றான் எஸ்ஐ ராஜா அண்ணன் ஜிபே, அதாவது எல்லாரும் எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டேன். நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க. என்ன போட்டிருப்பேன்? இது வரைக்கும் நான் வந்து இந்த இனத்துக்கு உண்மையா இருந்துட்டேன்பா, இத்தனை வருஷம் கொண்டு போயிட்டேன், நானும் கடன் வாங்கியிருப்பேன் வச்சிருப்பேன், இவ்வளவு தூரம் சமாளிச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இந்த கட்சியை 24 மாவட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். இனிமே முடியாது. இனிமே தேவை மாறாத ஊர் கூடி தேர் இழுக்கணும். ஊர் கூடி தான் தேர் இழுக்கும். அப்போ ஒருத்தர் உண்மையா வளரும் போது அவங்கவங்க கஷ்டப்பட்ட மக்கள் கொடுக்க வேண்டாம். இந்த சமூகத்துல தொழில் பண்றவங்க எல்லாரும் சேர்ந்து ஆளாளுக்கு உங்களால முடிஞ்சதை கொடுத்து எங்களை கரை சேருங்கப்பா, நாங்க ஓட வேண்டியிருக்கு, எல்லா பக்கம் போக வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ விட்டோமா. நான் ஒன்னும் திமுக காரண்டியோ அதிமுக காரண்டியோ போய் கண்ட ஆளுகிட்ட போய் நான் போய் பிச்சை எடுக்கலையே. நான் போய் வந்து மந்திரி கதவையோ எம்எல்ஏ கதவையோ போய் வந்து நான் போய் கதவை திறந்து விடலையே. தேவர் கொடி கட்டி தேவர் கொடி கட்டி வந்து விட்டுட்டு காலையில போய் எப்படி மந்திரி எப்ப வெளியே வருவாரு அப்படின்னு சொல்லி சமயக்காரன் நம்பர் கொடுக்க வச்சு அமைச்சர் எந்திரிச்சிட்டாரா அப்படின்னு வாசல் நிக்க ஆள் நான் இல்லையே. நான் அப்படி போய் பிச்சை எடுக்கலையே. நான் எந்த மந்திரிட்டி நான் பேசலையே, எந்த மந்திரி கூட நான் போட்டோ எடுக்கலையே. நான் என் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அந்த மந்திரியை மிரட்டத்தான் செஞ்சிருக்கேன். சொல்லுங்க, நான் போய் அந்த மந்திரிட்ட பிச்சை எடுத்தோம்னா எனக்கு டொனேஷன் கொடுங்க, எனக்கு அதை கொடுங்கன்னு சொன்னா அந்த மந்திரி பண்ற தப்ப நான் தட்டி கேட்க முடியுமா? நான் கேட்க முடியாது. அப்ப பிச்சை எடுத்து எடுப்போம், தேவை மாட்டேன் எடுப்போம். ஏன் எடுத்து தானே எடுக்கிறேன், நான் தேவை மாட்டேன்னு கேட்கிறேன். இந்த விஷயம் ஆளுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் போடுங்கப்பா, இனிமேலாம் கட்சி கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி நான் உங்களை எலெக்ஷன்ல கொண்டு போய் விக்கிறதுக்கு நினைச்சிருவீங்களா? உங்க எல்லாத்தையும் இது வரைக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் கூட்டம் வச்சிருக்கேன், லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அப்ப நான் உங்க எல்லாத்தையும் போய் வித்தணும் அப்படின்னு முடிவு பண்ணணும். நான் கேட்கிறேன், நான் எங்க உங்ககிட்ட பணம் கேட்கிறேன். அப்பனா எத்தனையோ திருப்பி எனக்கு பணத்தை கொடுத்து 5 மாவட்டம் பிரச்சாரம் பண்ணி 6 மாவட்டம் பிரச்சாரம் பண்ண சொன்னாங்களே, நான் அப்பெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டோம்ல. என் மேல எத்தனை வழக்கு போட்டான். கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில எவ்வளவு வழக்குகள் போட்டாங்க தெரியுமா? என் மேல வாழ விட்டாங்களா? இதெல்லாம் சமாளிச்சுட்டு அந்த நான் மட்டும் அன்னைக்கு வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம வந்து நம்மளுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்துரும், நம்ம மேல வழக்கு இருக்கு, கோர்ட்டுக்கு போகல கேஸுக்கு போகல பணம் இல்லைன்னு சொல்லி நான் அடிமையா இருந்துருவீங்களா? நான் இந்த இடத்துல இருந்து அவங்ககிட்ட பேசிருக்க மாட்டேன். புரியுதுல? நானும் எவன் பின்னாடியாவது மந்திரி பின்னாடி கொடியை கட்டிட்டு தேவர் கொடி கட்டிக்கிட்டு எப்ப மந்திரி பின்னாடியும் எம்எல்ஏ பின்னாடி தேவர் கொடி கட்டி யாயா போகணும்? எதுக்கு போகணும்? அதுக்காக நம்ம சமுதாயம் நம்மள எஸ்ஐ ராஜா போய் ஒரு ஆளுக்கு எம்எல்ஏவோ மந்திரியவோ பார்த்து இப்படி நிக்கணுங்களே, ஒரு போட்டோ வருது, ஐயா வணக்கையா அப்படின்னு சொல்லி இப்படி நிக்கும்னா அதை பார்த்துட்டு இந்த சமுதாயம் என்ன நினைக்கும்? எனக்கு 25,000 30,000 செலவு பண்ணி மாலை போட்டு கிரேன் மாலை போட்டு என்னை ஆராத்தி எடுத்து நான் என்ன எங்க அப்பா என்ன மன்னரா இருந்தாரு, இல்ல எங்க அப்பா ஜமீன்தாரா இருந்தாரா? அதுக்கு மேல ஒரு மன்னரா மேல என்னுடைய பாட்ட மூட்டம் என்னுடைய முப்பாட்ட இருந்திருப்பா மன்னரா. நான் ஒரு சாதாரண ஒரு விவசாயி மகன் தான். ஆனா என்னை மன்னருக்கு மேல இனி இந்த சமுதாயம் ஏன் வரவேற்பு, ஏன் மாலை போடுறாங்க, ஏன் உதவுதான்? அன்னைக்கு மதுரைக்கு போயிருந்தேன், திருமங்கலம் தொகுதியில பெண்கள் வந்து ஆரத்தி எடுக்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு பதட்டத்துல கொண்டு மேலெல்லாம் கொட்டி ஆரத்தியை கொண்டு கொட்டி சரி நான் வருத்தப்பட முடியாது. ஏன்னா பாசம், இந்த பாசம்லாம் எப்படி வந்துச்சு, என்ன பண்ண நான் அவங்களுக்கு? ஏன்னா ஒருவரோடு உண்மையா இருக்கேன், அவங்க சொன்ன கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிருக்கேன். புரியுதா? இப்ப இன்னைக்கு உங்க ஊருக்கு வந்துகிட்டு ஒரு போன் வருது, நம்ம அன்பு தம்பி ஜெமினி ஒரு பேர் அடிக்கும். நான் அன்னைக்கு வந்து மேலநல்லூர்ல பேசியிருந்தேன் ஒரு மேடையில. அப்போ ஒரு நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து அண்ணா இந்த மாதிரி விஷயம்னா ஒரு இடத்துல நாங்க பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டிட்டோம்னா பணம் தர மாட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே இதை உடனடியா பார்த்து கொடுங்க, இதை விட்டுறாதீங்க, மேடையில பேசி போக கூடாதுன்னு சொன்னேன். இன்னைக்கு அதை எல்லாத்தையுமே ₹1 காசு கூட இல்லாம நீங்க அந்த சர்டிபிகேட் எல்லாத்தையும் வாங்கிட்டு இன்னைக்கு அந்த அம்மா எல்லாரும் போன் நன்றி தெரிவிக்காங்க. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் இந்த போராளிகளை நியமிச்சு ஒரு விஷயத்தை வந்து கரெக்டா முடிக்க போய் தான் நீங்க என் மேல பாசமா இருக்கீங்க, என் மேல உசுரா இருக்கீங்க. அப்ப வந்து அப்படிப்பட்ட நான் வந்து உங்களை கொண்டு அட வச்சிட கூடாது, உங்களை என் பின்னாடி தேவை மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி யார்த்தையும் விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? அதனால வர தேர்தல்ல சரி நான் உங்களை விட்டுட்டு ஓட மாட்டேன், நீங்க எல்லாரும் என்னை விட்டு ஓடிவாங்க. புரியுதா? நான் இந்த மாதிரி வந்தாங்க போனாங்க அப்ப தேர்தல் அப்படி மட்டும் நினைச்சாங்க. நான் இப்பவும் சொல்ல பாருங்க, நீங்க என்னை விட்டுட்டு ஓடுனாலும் சரி அதுல மாட்டுக்கிறது கிடையாது. நான் எலெக்ஷன் முடிஞ்சாலும் நான் உங்களுக்காண்டி பிரச்சனை வரத்தான் போறேன், அதுல மாட்டுத்தே கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை நான் சொல்லுவேன், இனிமேல் தேவமாருக்கு போவே கூடாதுப்பா, இனிமேல் இந்த சமுதாயமே வேண்டாம்னு சொல்லி நைட்டு படுத்து தூங்குவேன். விடிய காலம் ஒரு பிரச்சனை உடனே வண்டி எடுத்து போயிருவேன். இதுதான் என்னோட குணம். எங்க சமுதாயத்துல நம்ம இந்த பிஎம்டியோட குணமே இதுதான், அத்தனை பொறுப்பாளர்கள் குணமும் இதுதான். அதனால எங்களை ஏமாத்துன்னு நினைக்காங்க, நீங்க தான் எங்களை ஏமாத்த கூடாது. நாங்க உங்களுக்கு கடைசி வரைக்கும் உசுரா இருப்போம், உங்க பிள்ளைகளை பாதுகாப்பேன், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ராமநாதபுரம் மண்ணில் நான் ஆளுகின்ற அரசுக்கு தெரிவித்து திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நான் இதை பதிவிடுகிறேன். ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் அண்ணா காதர் பாசா முத்துராமலிங்கனுக்கும் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். அண்ணா ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் நீங்க வாக்கு கேட்டு போகணும், ஒட்டுமொத்த முக்கோணத்தோடு நீங்க
நீங்க பார்க்கணும். அதெல்லாம் மனசுல வச்சு தேர்தல் அறிக்கையில இல்லனா தேர்தல் வருவதில்லை எங்க ஐயா ரெபேல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களுக்கு மணிமண்டபம் அமைச்சிருங்க. அவருடைய பெயரை மருத்துவமனைக்கு சூட்டுங்க. இதெல்லாம் நீங்க கண்டிப்பா நம்ம செய்யணும். ரெபேல் முத்துராமலிங்க சேதுபதி சிறையிலே 3 வருஷம் கிடந்து 35 வருஷம் சிறையை விட்டு வெளியே வராமே செத்து போனாரு. மானம் தான் பெருசுன்னு உள்ளே இருந்துட்டார். அவர் நினைச்சா நான் அடிமை வாழ்க்கை வாழ்றேன் முடிச்சல வெளியே விட்டுங்கன்னா விட்டுருப்பான். தன்மானத்தை காண்டி உசுட்டு விட்ட பரம்பரை. அவர் பேரை நாங்களா கேட்கணும். நாங்களா வந்து வைங்க வைங்க எங்க பேர் வைங்கன்னு சொல்லி கெஞ்சணும். இந்த நாட்டோட முதலமைச்சர் தான் செஞ்சிருக்கணும். அது முதலமைச்சர் போய் இவங்க போய் சொல்லி இருக்கணும். ஐயா இந்த மாதிரி விஷயம் ஏன்னா தூதுவர்கள் இதனால் தானே. அதனால சொல்றேன் தயவு செய்து இங்க உள்ள திமுக மாவட்ட செயலாளர் சரி யாரா இருந்தாலும் உங்க மேல நாங்க பெரிய பாசம் வச்சிருக்கோம். அது அண்ணா திமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அங்குள்ள தேவமார் மேல நாங்க உசரியா வச்சிருக்கோம். ஏன்னா நாங்க 1000 தான் இருந்தாலும் நீங்க தேவமார பிரத்தியில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நாங்க தான் வாரோம். நாங்க தான் குரல் கொடுத்திருக்கோம். இது வரைக்கும் குரல் கொடுத்திருக்கேன். புரியுதுல? இனிமேலும் குரல் கொடுப்பேன். உங்களை திமுக இருக்காங்க அதிமுக இருக்காங்க பிஜேபி இருக்காங்க நாங்க நினைக்கல. நாங்க தேவமாரா நினைக்கும். ஆனா எங்களுடைய கோரிக்கை எங்க மக்களுடைய கோரிக்கை நாங்க வீடா கேட்கும். எங்களுக்கு வந்து வீடு கட்டித்தாங்க எங்களுக்கு வந்து அதை வாங்கித்தாங்க இதை வந்து கேட்கும். நாங்க கேட்கலையே. எங்களுக்கு எங்க மன்னர்களுடைய பெயரை வைங்கன்னு சொல்லி கேட்கிறோம். அதனால எங்களுடைய உணர்வுகளை புக்குங்க. கீழத்தூவல்ல 5 பேரை சுட்டு கொண்டாங்க. அதுக்கு கூட இன்னை வரைக்கும் நம்மளால அந்த கீழத்தூவல்ல 5 நினைவு நாளுக்கு போக முடியுதா? யாராவது அதை நீங்க நினைச்சீங்களா? அந்த 5 பேர் எப்படி செத்தாங்கன்னு தெரியுமா? அதுக்கு காரணமே தெரியல. அந்த 5 பேர் எப்படி இறந்தாங்க எப்படி கொண்டாங்க தெரியல. சுட்டு கொண்டாங்க. எதுக்கு நம்மள சுட போறாங்கன்னே தெரியாது. கண்ணை கட்டிட்டாங்க. இன்ன வரைக்கும் நம்மளால போக முடியுதா? நாமெல்லாம் அந்த கீழத்தூவல் 5 விழாவை எடுத்து கொண்டாடுறத வைக்கணும்னா இந்த தேர்தலை நம்ம கரெக்டா பயன்படுத்தணும். முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தணும். நாங்க இவ்வளவு ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் நாங்க 5 மூலம் அந்த 5 மீது நாங்க நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அவர்களை வழிபடணும். எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி சொல்லணும். அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுங்கன்னு சொல்லணும். புரியுதுல? இப்படி நம்ம கேட்காம இருக்கதான் நம்ம வந்து தடப்படுறாங்க. அடுத்த ஆட்சியில இந்த திருப்பு நம்ம கண்டிப்பான முறையில 200% ஒண்ணு மக்கள் செல்வாக்குல நான் முன்னாடி இருப்பேன். அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. மக்கள் அதிகாரத்துல முதல்ல இருப்பேன். அதுல மாட்டுக்கு இல்லன்னா சட்டமன்ற உறுப்பினரா ஆவேன். அதுல எந்த மாட்டுக்கத்தையும் இல்ல. நான் இந்த சமுதாயத்துக்கு முக்கியமானவனா அதிகாரத்துக்கு வந்து இருக்கும் பொழுது ரெபேல் முத்துராமலிங்க தேவர் பெயரை சூட்டுவோம். வெங்கல சிலை வைப்போம். அதுல மாட்டுக்கிறது கிடையாது. கீழக்கு உள்ள 5 மணிமண்டபம் எடுப்போம். அரசு விழா நடத்துவோம். இதெல்லாம் நான் ஒரு கோரிக்கைங்க. வேற எந்த கோரிக்கையும் கிடையாது. என் சமூக மக்களை படிக்க வைக்கணும். கல்விக்கூடம் திறக்கணும். அகாடமி திறக்கணும். இதெல்லாம் தினந்தோறும் ஒவ்வொருத்தட்ட பேசி ஒவ்வொரு விஷயம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா அந்த அடையாளத்தை அழிக்க விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறேன். அடையாளத்தை வந்து மறந்த இடம் அழிஞ்சு போயிரும். வரலாறு இல்லாத இடம் அழிஞ்சு போயிரும். அதனால தயவு செய்து இதெல்லாம் பிள்ளைகளுக்கு நீங்க எல்லாம் சொல்லி கொடுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையோடு கேட்ட உங்க அனைவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இந்த மண்ணுக்கு நான் வருவேன். என்னை மிக சிறப்பான முறையில் வரவேற்ற உங்க அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்துல. நன்றி.